இப்படியா கறி வைக்கிறேன் அப்பா அம்மா கடிக்கொலை இந்த பிரச்சனைக்கு நீங்க இந்த புள்ளைய கொண்டு போய் பிரயோசனம் இல்லையாமா இப்படியே விட்டுட்டு போங்கம்மா இல்லாட்டி எங்கேயாவது போட்டுட்டு போங்க அப்படியோ இதுக்கெல்லாம் வந்து பொரிச்ச இறைச்சி இருக்குதானே ஆரம்பத்துல எங்களுக்கு இன்னும் லாபம் தொடங்கியில அது மட்டும் நான் நல்லா கதை கமலாயிட்டா என்ன என்ன வைக்கப்படுறீங்க நீங்க இங்க வாங்க எவ்வளவு இருக்கு 2600 கிட்ட நிக்கும் நான் இங்க வர எனக்கு கோல் வருது என்ன அப்பா ஆக்சிடென்ட் ஒரு பாய் ஓடுது கட்டு உங்களோட விட்டு வாரதா நான் அப்பாவோட சண்டைக்கு போயிருக்கேன் உங்களுக்கு ரம்பையில இல்லாம சாப்பிடல நான் அப்பாவோட சண்டைக்கு போய் அம்மா என்னோட சண்டைக்கு வந்துடுறேன் இந்த முறையை வடிவா சொல்றேன் நீங்க கட்டாயம் பாருங்க இதை இப்ப வதக்குறோம் நல்ல சிரிப்பு ஓகே ஹாஸ்பிட்டல் போக டாக்டர் சொல்லி போட்டது இப்படிதான் பிரச்சனை அப்பா கொண்டு வைக்கி அப்பா உடம்புல உயிர் இல்லையா கோழிக்கறி என்ன வைக்கிறது தெரியுமா ஒரு சோமாலியா நாட்டு புள்ள மாதிரி ஒரு புள்ளைய கொடுங்க அதங்கியா நான் இந்த ஆயிருக்கணும் பாலையும் கரைச்சு அந்த கோழியை வச்ச தண்ணியை வந்து இதுக்குள்ளேயே ஊதும் இங்க பாத்தீங்கன்னா அம்மா வச்ச கோழி கறியோட போட்டு நான் என்ன வீட்டு சொல்றது நானும் ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டலே குந்தி கொண்டிருந்தேன் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பில் சஞ்சனா ஃபார்மில் அடிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோழி கூடெல்லாம் அடித்து குஞ்செல்லாம் விட்டு குஞ்சு ரச்சிக்கு தயாராகிட்டு எல்லாமே வந்து இருக்குது. நீங்களும் தேவையாண்டா மொத்தமாகவும் அந்த கோழிகளை தானப்பா ரச்சிக்கு விட்டுறது. இப்போ 2-3 வீடியோஸ் இங்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் இந்த ஃபார்மில் வந்து இந்த ரச்சி எடுத்து வந்து சமைக்க போகிறோம். என்ன மாதிரி இருக்குன்னு அப்படியே பாருங்கள். ஒரு குடும்பத்தோட ஒரு கிராமிய குடும்பத்தோட வந்து கலகலப்பான ஒரு சமையல். உங்களுக்கும் ரச்சி லொட்டா ஹோல்சேலாக வேணும் இல்லாட்டி சில்லறையாக வேணுமெண்டா தொடர்பு கொள்ளலாம். புதுக்குடியிருப்பில் இருக்கிறார்கள் இங்கே கைவேலியில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி கீழே கொடுக்குற நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து உங்களுக்கு லொட்டா நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டாட்டங்கள் கடையல் அப்படியான இதில் லொட்டா எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃபரில் போட்டு தருவீங்க. இப்படியோ போய் நாங்கள் சமையலை பாப்போம். எங்களோட இன்றைக்கு சமைக்கிறதுக்கு வர்ற போகிறது இங்கால ஒரு ஆள் நிற்கிறார், இங்கால சஞ்சனா நிற்கிறார், இங்கால 4 பேர் இவையில் எல்லாரோடையும் சேர்ந்து இன்றைக்கு கலகலப்பாக சமைக்க போகிறோம். இவையெல்லாம் வந்து சஞ்சனாண்ட ஃப்ரெண்ட்ஸ். என்ன இது கீரைப்பொடி தென்னம்பிள்ளை. இந்த தென்னம்பிள்ளையை வெட்டி இன்றைக்கு கீரை போட்டு விடுறோம். தென்னம்பிள்ளை இது மங்கி சஞ்சனா அவ்வளவு சுட இன்னைக்கு ரச்சி வந்து சாப்பிட போற கோழி உரிச்சு வந்துட்டு அப்பா நல்ல பெரிய கோழி தானேண்டா. நல்ல அந்த பேரண்ட்ஸ் நிக்கிற மாதிரி இருக்கு. சமைக்கிறதுக்கு தயாராகுது. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லிவினோம். இந்த மாதம் 30ஆம் தேதி 31ஆம் தேதியில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் மாபெரும் கல்வி கண்காட்சி ஒன்று டீச் மீயால் நடத்த இருக்கணும். காலை 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மாபெரும் கல்வி கண்காட்சி என்னன்னா படித்து முடிச்சாக்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருக்குது. அவைகளுக்கு மட்டும்தான் இது பிரயோசனம் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு வேலை தேடுபவராக இருந்தால் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சாப்பாட்டு பிரியராக இருந்தால் வந்து நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கான உணவு திருவிழாவும் வந்து அங்கே இருக்குது. அதோட கேம்ஸுகள் அது இது என்று எக்கச்சக்கமான விஷயங்கள் டான்ஸ் மற்றது பர்ஃபார்மன்ஸ் ஓப்பன் மைக் அப்படி இப்படி என்று எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதோட எங்களையும் சமூக வலைதளங்களில் இருக்கிற நீங்கள் பார்க்குறவர்களையும் நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஜனவரி மாதம் 30-31ஆம் தேதிகளில் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் கட்டாயமாக நாங்களும் அங்கே சந்திப்போம். சரி, சம்பவம் என்ன வந்து சமைக்க போகிறோம். என்ன அடுப்பு மூட்டை இல்லையா? இந்த அடுப்பாக மூட்டை தெரியாது. நெருப்பட்டி கேடா கொண்டுட்டானா இதுக்கு வந்து நெருப்பட்டி போட கட்டாயம். நெருப்பட்டி இப்ப உரிச்ச கோழிக்கு மேல உப்பு போட்டிருக்கு. நாங்க உப்பு போட்டுட்டு என்ன செய்ய போறீங்க நீங்க? இத அப்படியே கொஞ்ச நேரம் அவிய விட போறீங்க. அவிய வச்சிட்டு இத இறக்கி வைக்கிறேன். எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சிட்டு
வதக்கி போட்டு கூட்டி ஊத்துறோம். இது பெரிய ப்ரோசஸா வர போது போல இருக்கு. இல்ல அது உண்டு பெறாது. உங்களுக்கு நான் இவ்வளவு கொஞ்ச நேரம் தான் கொஞ்ச நேரம். இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் உங்களுக்கு ஸ்பெஷலா வச்சு தரேன்ற ஒரு முடிவோடு தான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு அப்ப இங்க கோழி வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆள் வர்றது கோழிக்கறி வச்சு தான் வச்சு குடிப்பீங்க. வந்தா நான் சமைச்சு சாப்பாடு கொடுப்பேன். கோழி வாங்கிட்டு போலாம். இல்ல சமைச்சு தரச்சுனாலும் நான் சமைச்சு கொடுப்பேன் சாப்பாடு. இந்த சமையல பாக்குறாங்க எத்தனை பேர் நிக்கிற வேற இஞ்சால. வாங்க நீங்க வாங்க. இங்க வாங்க சஞ்சனா வாங்க. சஞ்சனா வாங்க. கோழிக்கறி என்னென்ன வைக்கிறேன்னு சொல்லுங்க. அவிச்சு போட்டு நீங்க பக்கத்துல நின்று கேட்டுருக்கீங்களா? அது பிரச்சனை. நீங்க இங்க வாங்க. கோழிக்கறி என்ன மாதிரி வைக்கிறேன்னு சொல்லுங்க. என்ன வைக்கப்படுறீங்க? நீங்க இங்க வாங்க. இங்க வாங்க. கோவமா? ஏன் கோவம்? நீங்க நேசமா? நீ பாடு. என்னென்ன கோழிக்கறி வைக்கிற சொல்லு. நீ அழுதுட்டா இல்ல முதல் ஆம்பளை பிள்ளை அழலாமா? கோழிக்கறி என்ன வைக்கிறது தெரியுமா? இந்த வயசுல ஜெரின் சமைக்க தொடங்கிருப்பாடு. இவன் வயசுல இந்த வயசு சொல்லலாம். ஓ உனக்கு எத்தனை வயசு? 10 வயசு. ஓ இங்க வா எல்லாரும். 4 வயசு முகாமுக்கு போயிடுச்சு. 4ஆம் ஆண்டு முகாமுக்கு போயிருக்க. சுத்தி கமெண்ட் அடிக்கிறார்கள் எல்லாரும். முன்னால வாங்க. வீடியோக்கு முன்னால வாருங்க. வா 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 வா. சொல்லு கருத்தை சொல்லு. வீடியோ பாக்குறது இவனை பத்தி தெரியாதுன்றதால அண்ணா பத்தி தெரியும். அவன் சமையல் கரையில கணக்கு பேர் ஊறி அவன் சமையல் சாப்பிடணும். அவனுக்கு ஒரு கடை போடணும். இவனதான் டாக்டர் வாய்க்காலுக்கு கடிச்சிட்டு போச்சு. அவர்தான் நானும் தேடித்தேன் கையில என்ன சம்பவம் பண்ணா வந்து இது நாங்க வீடியோல கேட்க உங்களுக்கு தெளிவா தெரியும். அண்டே சொல்றோம். யுத்த காலத்துங்கள்ல வந்து இவன் தான் இல்ல இவனுக்கு வந்து 1 வயசு. இப்ப தை மாசம் 19 இங்க இருந்துடாம இருந்தாங்க. இவனுக்கு தை மாசம் 4ஆம் தேதி பிறந்தாங்க. 1 வயசு பிறந்தாங்க முடிஞ்சு 15 நாள்ல இங்க இருந்துடாம இருந்தாங்க. அது அந்த டஸ்ட் அதை ஒத்துக்கொள்ளாம ஆளுக்கு வந்து சத்தியும் வைத்தால் அடையும். அப்ப ஆள் வந்து சரியான மெல்லிசு. அப்ப ஒண்ணு செய்யலான்னு போட்டு டாக்டர்கிட்ட இங்க விளைஞ்ச மடத்துல வச்சு சுதந்திரத்துல வச்சு காட்டை கொண்டு போவோம். விளைஞ்ச மடம் காட்டை கொண்டு போக டாக்டர் சொல்லி போட்டு, அம்மா நீங்க இந்த பிரச்சனை நீங்க இந்த பிள்ளைய கொண்டு போய் பிரயோசனம் இல்லையம்மா, இப்படியே விட்டுட்டு போங்கம்மா, இல்லாட்டி எங்க போட்டுட்டு போங்க. ஐயோ சொல்லி அம்மா வீட்டை வந்து அம்மா அப்பாவுக்கு சொல்லி குள்ளார அழுது அம்மா அப்பா சொல்லி போடுங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க புள்ளைய கொண்டு போவோம். அப்ப ஒரு மாதிரி ஆளை கொண்டது ஊமுக்கு போய் அம்மா அப்பா நித்திரியே கொள்ளாதுங்க. இவர் தான் நான் கடைசி பிள்ளை. சஞ்சனாரத்து 16 தானே பிறந்தது. ஆளுக்கு சாப்பாடு தண்ணி நல்லெண்ணெய் அது இது எல்லாம் கொடுத்து தேர்ந்தெடுத்தாச்சு. போ பார்க்கணும் வேலை. அந்த எனக்கு வேலை வளர்ந்து அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் அம்மா விட்ட அந்த டாக்டர் ஆரண்டு வந்து கடைசி எல்லாருமே வந்து தேடி கொண்டு இருக்கிறோம். ஒரு தொடர்பு கொள்ளுங்க. எங்க இருந்தாலும் வந்து தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் இந்த பணியில எந்த இடம்? விளைஞ்ச மடம். அவர்கிட்ட டாக்டர் பேர் தெரியும். வந்து பின்ன அப்படி பத்தி வளர்த்த பிள்ளை என்ன தெரிஞ்சிருந்தா அறிஞ்சு போட்டே வந்திருக்கிறேன். 3 மாசத்தால வெளியில போனோம். 6 மாசத்தால வந்து என்னோட அப்படின்னு கதைக்கிறோம். நானும் இவர் மாவோட அம்மா இவர் இப்படி இருக்கிறான். அண்டி கேட்கிறேன் குரான் நினைக்காதீங்க. முகாமில ஒரு சோமாலியா நாட்டு பிள்ளை மாதிரி ஒரு புள்ளைய கொடுங்க. நான் இந்த இருக்கணும் ஒன்றியல் இப்ப பாத்தீங்கன்னா இவன் தான் இந்த உயரமாவும் நல்ல இதாகவும் இருக்கிறாருடா. என்னடா கேம்ப்ல போய் கொஞ்ச நேரம் அந்த கொடுத்த சாப்பாடு அப்படி இந்தியன் ஹாஸ்பிடல் டாக்டர். அப்ப இந்தியன் ஹாஸ்பிடல் இருந்தது டாக்டர். நாங்க இதுல இருந்து அந்த கேட்டளவு லைன்ல நிக்க அவையல் பார்த்தோம். இவர் இப்படியே குடாக்குறான். உடனே எங்களை கை காட்டி கூப்பிட்டா அந்த டாக்டர் அம்மா வெள்ளக்காரருக்கு தெரிஞ்சிருக்கு சோமாலியா இருந்து கையை காட்டி கூப்பிட்டு அவ அந்த மருந்து இரவிரவா முழிப்பிருந்து பார்க்கணும். அப்படியே உப்பு போட்டு நான் இல்ல ஆமா நீங்க துணி நடைபெடுத்தணும். சரி துணிகள் எடுத்துல வெண்ணெய் போத்துலேயும் எடுத்து நாங்கள் ஒரு ஏடியா மாற்றச்சு இந்த வாசம்
கோழி என்ன சொல்லி ஏமாத்திட்டீங்க. ஐயா நீ இதை கருவேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கோழி வளர்த்தது அப்படியேண்டா நல்ல இதாக இருக்கு. ஒத்துக்கொள்ளுறியா? கொதிக்கே வாசம் அப்படி வருகுது. எனக்கு என்ன ஒன்றுமே சும்மா பாவம் வளர்த்தீங்க கஷ்டப்படக்கூடாது. எனக்கு என்ன வேலை இல்லை. டிரைவிங்ல நல்லா போயிட்டு அடிக்கிறேன். உண்மையா உங்களுக்கு எதுவும் வருதா? வாசம் வருது கோழி வதம். மூடு அது கூட்டு வாசமா இருக்கு. இல்ல ஐயா கத்தரிக்க ஓ நெய் வாசம் வருதா கோழின்ற இது. ஓ ஐயா கத்தரிக்காய் கறி வாசம் கத்தரிக்காய் கறி வாடு. கத்தரிக்காய் கொண்டு அதுல வச்சு வெட்டுவோம். வெட்டி எல்லாம் செய்யாதீங்க. கறியா இருக்கிற மட்டும் தான் மேல. இப்போ வந்து அவிஞ்சு வச்சுருந்தா புகைக்கு போனா கொடுத்து. இப்போ இதெல்லாம் ஒருக்க ஆவிச்சு அப்படியே எடுத்துட்டு அதுக்கு பிறகு லைட்டா பொரிக்கிறது பெரிய ஒரு ப்ராசஸ் தான். இப்போ கனவிதத்தில் வந்து கறி வைக்கலாம். சில பேர் வந்து ஆகலம் புரோவாக இருக்கிற ஆகலம் வந்து ஒரேடியாக வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் வெட்டி போட்டு தூளையும் போட்டுட்டு அப்படியே வச்சுட்டு இதாக செய்வீங்களே நெடலும் வைக்கிறதானு. ஸ்பெஷலாக செய்யக்க ஒரு கல்யாண வீடுகள் செய்யக்க முதல்ல அவிச்சிட்டு அரைவாசி அவிச்சிட்டு திருப்ப பொரிச்சிட்டு திருப்ப தாளிச்சு திருப்ப பிரட்டி. ஆனால் அது பெரிய மினக்கட்ட வேலை. யார் பாட்டா எடுத்த யார் பாட்டா எடுத்த பாட்டா கொடுங்க. ஏன் உன்னை கீர்த்தி என்ன கூப்பிடுறது? என்ன பேர் கீர்த்தி தான். சகல கீர்த்திகளை கூப்பிட்டாங்க. நானஜன் கீர்த்தி என்ன கூப்பிடுறேன்னா வந்து ஒன்று லவ் பண்ண பழைய லவ் பண்ண பேர் கீர்த்தியா இருக்கு. அப்படி அது கீர்த்தி என்றது ஆம்பளை பிள்ளை பேராக கீர்த்திகாவா இருக்கும். வந்து முதல் கீர்த்தி வச்சுதான் பிறகு ஜெரின் வந்தது. என்னம்மா கீர்த்தி என்ன பேர் தான் முதல் வச்சது எனக்கு. கீர்த்தியில உங்களோட அத்தை வச்ச பேர் உனக்கு கிதியோட். கீர்த்தி கீர்த்தியோட அப்பா நான் தான் உனக்கு இப்ப கீர்த்தியே ஆகினது. நான் நினைச்சேன் பழைய லவ்வர் டைம் பேர் இருந்தது. உங்களோட விட்டு மாறுதா திடீரெண்டா இந்த கேள்வி கேட்ட விடுவேன். இதுல டப்ப நின்றுட்டு நீங்களே எங்கட விட்ட வேற இல்லையா? அதான் நீங்க எல்லாரும் வீட்டுல இருக்கிறாங்க எல்லாரும் இங்க நிக்கிறீங்களா? அப்புறம் என் வீட்டை வருவான். மற்றது இங்கால ஒரு சின்ன கூட்டில் வந்து ஊர்கோழியும் வந்து வளர்க்கணும். இதான் அந்த சஞ்சனா அந்த கால் நோட்டு அதுங்க காணா போயிட்டு அணவேல் வளர்றதுக்கு வந்து சரியான காலம் எடுக்கும். அணவேல் திறந்து விட்டு வளர்க்கலாம். அதான் இருக்கிற பிளஸ். இதான் சஞ்சனாக்கு பிடிச்ச ஆள். என்ன பேர்? ஹாய். நல்ல சிரிப்பு. ஓகே இப்போ அவிச்சதுக்கு அடுத்தது அப்படியே எடுத்து பொதிவிடுது. ஆனால் பொடியங்களுக்கெல்லாம் சமையல் பழக்கிட்டீங்க நீங்க. என்ன நாங்க பழகினது அம்மாவோட அப்பா சமைப்பது. இந்த காலமே ஒத்துக்கொள்ளுவேன். ஏன்னா உண்மையா கூடுதலான பெரிய பெரிய ஃபங்க்ஷனுகள்ல இந்த ஆம்பளை பொடிகளை தான் எங்கட மனுஷன் அப்படி நீங்க சொல்லல. எங்கட மனுஷன் பழையது எங்கட மாமியாட்ட எங்கட மாமி நல்லா சமைப்பா. மாமிய அப்பப்பாக்கு தேத்தனி வைக்கிறது போய் கேட்டுப்பார். இவன் அப்பப்பாக்கு தேத்தனி வைக்கவே தெரியாது. ஆனா எங்கட மாமி நல்லா சமைப்பா. மாமியிட்ட இவர் பழையினர், நான் மாமியிட்டையும் இவர்கிட்டையும் சேர்ந்து பழையதான். எங்கட மாமி நல்லா சமைப்பா. நான் இப்ப இப்படி இருக்கிறது காரணமே அட்டவாசி எங்கட மாமி அட்டவாசி என்ற மனுஷன். அப்ப அதுக்கு முதல் நீங்க வீட்டு சமையல் வளையல செல்ல புள்ள கல்யாணம் செய்யறதே தனியா வைக்க தெரியாது. பெரும் முன்னேற்றம் தானே. எங்கட மாமி நல்லா சமைப்பா. கூழ் காய்ச்சுவா. ஆனா இப்ப சஞ்சனாக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்தா அனுப்புவோம். இது இப்ப தேத்தனி ஊத்துறது இந்த அண்ணாக்கள் சமைக்கிறாங்க பார்த்து சமையல்
எனக்கு இப்பதான் 10 வயசு. எனக்கு எங்கிட்ட சின்ன கேஸ்ல சமைக்கிறபடியா என்ன கொஞ்சம் லேட்டா இப்போ பொரிக்கிறத பார்க்க விட்டுட்டு போட்டணும். இப்போ அதிசயம் பண்ணி செய்ய போறோம். கையால பொரிப்பீங்களா? நோவே வராது. சுட இல்லையா? அதுக்காண்டி நீங்க எல்லாம் அப்படி முயற்சி செய்யக்கூடாது. நான் மேலால பிடிச்சுதான் தூக்குறேன். எப்படி இதெல்லாம் செய்யக்கூடாது. நோ. என்ன டவுட்? அது என்ன வேற அது என்ன இல்ல அதான் எது அது இலையே கொண்டாங்க அடுத்தடுத்த கறியல் வைக்கிறதுக்கு நாங்க உள்ள அனுப்பிட்டோம் ஆகலை. எழுப்பிட்டா வீடியோ எடுக்க விட்டா வேற கொஞ்சம் லைட்டா பொண்ணு இதா இது புளி என்ன சாப்பிட்டு பார்த்தா புளிக்கும். லைட்டா பொரிஞ்சாகணுமா? தாங்க புரியுமா? இந்த புளி இல்ல புளிக்கல. என்ன சீ ஆகாடுங்க அழுதுருவா. சமையல பாக்குறதுக்கு சுத்தி எத்தனை பேர் வந்துருக்கிறேன் பாருங்க. காக்காலம் வந்துருக்கா? காக்கா ரச்சி தான் சமைக்கிறோம். இன்றைக்கு அனௌசா சாப்பிடாது. நான் கொட்டாய விட்டு வந்துருக்கேன். சரி சரி இப்போ பொரிச்சு எடுத்துட்டோம். இந்த நாங்க இறைச்சி அவிக்க வேற தண்ணி இருக்கு தெரியுமா? அந்த தண்ணி ஊத்தக்கூடாது. அந்த தண்ணிக்கு தான் பாலை விட்டு கிளக்கணும். மற்ற பொரிச்சோன்னா இது விடணும். அப்பதான் அந்த கோழின் ஒரு வாசம் அப்படியே இருக்கு. ரைட். ஆமா என்ன குடித்தமா அப்படியே இல்லம்மா கூட்டுறது இல்லையே அப்படி வதக்க முடிய வடிக்கலாம் தானே இருக்கேன். ஓகே இப்போ இறைச்சி இப்ப போடுறேன் பாருங்க நல்லா இருக்காங்க. போட்டு வதக்கும். அவ்வளோதையும் போட போறீங்க. கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி, உள்ளி எல்லாம் போட்டு ஓகே. அம்மா அது பரவாயில்ல. அம்மா நீங்க என்ன எல்லாத்துக்கும் ஓகே போடு. வேற யாரும் இப்ப தொட்டிருந்தா நான் எங்க அண்ணா வரை இப்ப பேசி காய்ச்சி விடுறேன். ஓடுறாங்க காலையில நல்ல பொண்ணுரமா வதக்கணும். வேலு என்ன ஒரு ஆக்கள் சமைக்கிறது வந்து வேற மாதிரி முறை இருக்கு. இந்த முறை நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். இந்த கோழியை வச்ச தண்ணி இருக்குதானே இதுக்குள்ளேயே பாலை கலக்குறதுன்ற முறை வந்து இன்றைக்கு தான் பார்க்கணும். கோழி இறக்கின தண்ணிக்குள்ளே புளி விடுற நீங்களா? கோழி கறிக்கு பழப்புளி தான் விட்டு அதுக்குள்ள தூளை போட்டு வதக்கி அதுக்குள்ள ஊத்தணும். ஊத்தி வத்தி கொண்டு வர பொரிச்ச இறைச்சியை போட்டு இந்த முறையை வடிவா சொல்றேன். நீங்க கட்டாயம் பண்ண பாருங்க. இதை இப்போ வதக்குறோம். வதக்கி போட்டு வடிவா வதக்கி கொண்டு வர கூட்டின பாலையும் கோழியை வச்ச தண்ணியும் இதுக்குள்ள ஊத்தணும். பாலையும் கரைச்சு அந்த கோழியை வச்ச தண்ணியை வந்து இதுக்குள்ளேயே ஊத்திட்டு தூளை போட்டு மூடணும். மூடி போட்டு நல்லா வத்தி கொண்டு வர அந்த பொரிச்ச இறைச்சியை போட்டு பிரட்டி இறக்குறோம். இது பொரிச்ச இறைச்சிக்கு தான் அப்படி செய்யலாம். அவிச்ச இறைச்சிக்கு நாங்க வேற மாதிரி செய்யலாம். இப்படி வதக்குறது வதக்கி போட்டு இறைச்சி அப்படியே இறைச்சியா போட்டு நல்லா பிரண்டு அவிஞ்சு கொண்டு வர பிறகு கூட்டி அதுக்குள்ள விட்டு மூடுறது. ஆனா இந்த கொஞ்சம் பிசினஸ் போகாதுங்களோட அப்படி செய்தா பிசினஸ் போகாது. சாப்பிட மாட்டோம். இப்படி செய்தா கொஞ்சம் எனக்கு வியாபாரம் ஓடும். அதுக்காக வேண்டிதான் மினக்கட்டாலும் பரவாயில்லை. இங்க கொஞ்சம் பேர் இருக்கணும் அப்படி பழகினா. கொஞ்சம் பேர் எல்லாம் குறிப்பா சொல்லுங்க. நான் தானா இல்ல அவங்க வந்து மரக்கறி ஒண்ணும் சாப்பிட மாட்டாங்க. அப்ப இதான் மற்றவர்கள் ரெண்டும் அப்படி காய்ச்சி போட்டு கொடுத்தாலும் எனக்கு சாப்பிடு. இது ரெண்டு வில்லத்தனம் தான் எனக்கு வில்ல. பொன் பிள்ளை அது பாவம். அது அம்மா மாதிரி என்ன விட்டாலும் இது ஏற்கனவே வச்சு கதைச்சு பேசி இருக்கீங்க. சரி கட்டாயம் நீங்களுமே இப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த முறை வந்து புதுசா இருக்கு. நாங்களும் ஒருக்கா செய்யணும். கருவேப்பிலை வாசம் தூக்குது. நாங்க கடையில அதான் கடையில பண்ற விட ஒரு நாள் அம்மா பருப்பு கறி வச்சா ரம்பையில போறையில அப்ப பெரிய ரொம்ப மேரம் இருந்தது. ரம்பையில போட்டாம அம்மா கறி வச்சுட தெரியும். கழுவி கொண்டு வா. அப்ப அப்பா பருப்பு கறிக்கு ரம்பையில போடலன்னா அப்பா அம்மா நான் நெடுகளுமே ரம்பையில போடுறேன். இவர் அந்த கடலுக்கு வலிக்கிட்டதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த ரம்பையில போட்டு சாப்பிட பழகிட்டு எனக்கு அது பழக்கத்துக்கு வேற இல்லை. பிறகு மேய்ச்சிட்டு சொல்லுங்க நீங்க. ஒரு
நம்ம சாப்பிட்டு கொண்டு கேட்கல இல்ல நம்ம எங்களை விட எல்லாம் சுத்தி இருந்தா சாப்பிடுவோம் 6 பேரும் கொண்டா தான் இருப்போம் கறி நான் சொல்றேன் பச்சையிலேயே கொண்டு பிடிங்கி போட்டு வரா இல்ல இல்ல ரொம்ப இல்லைன்னா புடியாரி கறி வைக்கிறேன்னு அப்பா அம்மா கறி கழுவி நான் அப்பாவோட சண்டைக்கு போயிருக்கேன் உங்களுக்கு ரம்பையில இல்லாம சாப்பிடல நான் அப்பாவோட சண்டைக்கு போய் அம்மா என்னோட சண்டைக்கு வந்துட்டேன் உன்னாடி அந்த திருப்பி கதை அது சரி அடிச்சாலுமோ இன்னைக்கு நான் குறுக்க போறேன் போகலாம் எல்லாவது பம்பலா கதைக்கிறாரு செய்தபடியை ஒத்துக்கொண்டு பேசாம இருக்கிறேன் வேற போறாரு இல்லங்கத்துக்கு நல்ல வாசம் அடிக்குது பாவமே பெத்தது அடி வாங்க போகுதுன்னு நான் அப்பாவோட என்ன 2 பேரும் என்ன பேச வலிக்கிட்டாச்சு நாங்க அப்படி வாழ்ந்தபடியா தான் 27 வருஷம் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் 50 வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கை 25 வருஷத்துல கடவுள் பறிச்சுட்டு வெயில் இப்ப கட்டிட்டு என்ன செய்யணும்னு பாப்போம் எங்களை விட்டா இப்ப இன்னொரு இது இருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 6 தான் வெளியில நின்றாலும் அந்த மனுஷன் 8 மணிக்கு பிறகு எல்லாரையும் கூப்பிடும் பா உண்டா சாப்பிட நாளைக்கு ஃபாதர் இருக்கவே சொல்ல ஃபாதர் எனக்கு அட்வைஸ் பண்றேன் சரிதானே அம்மா இப்ப இந்த மகன் யாழ்ப்பாணத்துக்கு அந்த மகன் வேலைக்கு முந்தி உங்களோட கைக்குள்ள இருக்கேன் அப்படிதான் அண்ணாட வெளிநாட பிறந்த நாள் அப்ப நானும் ஜாழ்ப்பாணம் இல்ல நானும் இங்க அவனும் ஜாழ்ப்பாணத்துல இங்க வந்துட்டான் வந்துட்டு நானும் இங்க வழக்கமா அந்த சூப்பர் மதுல குந்தி கொண்டு நாங்க அதுல போய் குந்தி கொண்டு போட்டு இவனுக்கு பிறந்த நாள் இவனை போய் பைக்கை வாங்கி போயிட்டு பைக்கை கொண்டு வந்தான் தங்கச்சி ஏத்துறதுக்காக வேண்டி 12 இருக்கும் 12 மணிக்கு பள்ளிக்கூடம் முடியும் நானும் இவனை முதல்ல தங்கச்சி ஏத்திட்டு வரேன் அம்மா வாரா அம்மா சஞ்சனா ஏத்திட்டு வந்தவாப்ப நாங்க லேட் ஆயிட்டு அம்மா ஏத்திட்டா நான் அம்மா ஏத்திட்டு வர சஞ்சனா உடையில ஏத்தி கொண்டு நான் இங்க வர எனக்கு கோல் வருது என்ன அப்பா ஆக்சிடென்ட் ஒரு பாய் ஒருத்தக்கட்டு நான் ஒருத்தருக்கு ஒன்றும் சொல்ல இல்லை நான் சரி உங்க நில்லுக்கு ஒரு வாரண்ட டவுனுக்கு போயிட்டு வரேன்னு பைக் எடுத்துட்டு அங்க போய் பார்த்தா எனக்கு போனோடனே வாங்கிட்டு சம்பவம் பெருசு வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக டாக்டர் சொல்லி போட்டது இப்படிதான் பிரச்சனை அப்பா கொண்டு வைக்கி அப்பா உடம்புல உயிர் இல்லைன்னு சரி என்று போட்டு நான் என்ன வீட்டு எடுத்து சொல்றது நானும் ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டலே குந்தி கொண்டிருந்தேன் என்ன பிறகு அண்ணா தான் கூட சொன்னேன் கூட்டிட்டு வந்தேன் அப்படி எல்லாம் முடிஞ்சிட்டு சரி அதில் விடுவோம் அதில் கழிச்சா கவலை என்னம்மா என்ன செஞ்சனா காலமே 2 மணியோட சந்தோஷம் மீட்டு குழம்பி அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதா வந்துடும் அந்த இதுல எல்லாம் இருந்தபடியால வந்துட்டேன் அப்படி வந்து போய் நான் இப்ப என்ன செய்யறது அழுதாலும் நான் போக மாட்டேன் ரிலாக்ஸுக்கு வந்தது இவர் சொன்ன இந்த 4 பொடியங்களை வச்சு இது செய்து பெரிய விஷயம் மூத்த பொடியனுக்கு வந்து பெண் பார்வையிடுது பொம்பளை பாக்குறான் தலைவருக்கு சொல்லிட்டு தலைவர் இல்ல கிங்கிலிக்கு வந்து வரந்து எடுக்கிறோம் யாராவது நல்ல இல்ல எனக்கு இல்ல வேண்ட வீட்டு மூத்த பிள்ளைக்கு வந்து விரம் தேவைப்படுது அப்பதான் அண்ணா கட்டினா தான் சரி நடந்ததா கட்டலாம் வேலைக்கு அவனை கட்டி கொடுக்கணும் அப்படி என்ன ஒருத்தருக்கு நடக்காது ஒரு கால கல்யாணம் நடக்காது அப்படின்னா எனக்கு நடந்துட்டு ஒருத்தருக்கு நடக்காது சரியா செய்து வைக்கிறேன் இந்த தை வார தைய கூட நான் அரசு கல்யாணம் தைக்கு செய்து வைக்கிறேன் சரி நல்ல வாசம் அடிக்குது அப்படி வந்துட்டு பாருங்க இப்படியோ புரிஞ்ச பிறகு அப்படியோ பாலை இதைய விட்டா சரி இதுக்குள்ள வந்து இறைச்சி அவிச்ச தண்ணியும் இத பார்க்கவே அந்த பால் என்ன இந்த பால் சொதி இடியப்பத்துக்கு பால் சொதி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி இடியப்பத்துக்கு இப்படி பால் சொதி வைப்பேன் ஆனா இதுக்குள்ள இஞ்சி போட மாட்டேன் உள்ளி போட மாட்டேன் வெந்தயம் மட்டும் போடுவேன் வடிவா விட்டாதான் வடிவா குழம்பு விட்டு சாப்பிடலாம் மற்ற வந்து ஸ்பெஷல் தூள் இல்ல இது
இது என்ன சொல்றா அம்மா வந்து முதல் தூள் கடையில வாங்கி போத்துல போட்டு எடுத்துட்டு வந்துக்கிறேன். மக்களே நம்பாதீங்க. அவ இது என்ன விடு. தூள் எல்லாம் முதல்ல எல்லாம் தூள் எல்லாம் திரிச்சு ஆள் பேக் பண்ணி எல்லாம் விற்கும் என்ன இப்ப அதான் பிளான் தான். இப்ப நான் பக்கத்து கடையில தூள் விற்க போறேன். சம்பவம் நடக்குது. அப்ப எங்களுக்கும் சப்ளை பண்ணணும். நீங்க யாழ்ப்பாணத்துக்கு சப்ளை பண்ணீங்கன்னா நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்ப தூள் திரிச்சு அம்மா தந்தாண்டா இறைச்சி கடை இப்ப இறைச்சி உரிச்சு குடுக்கேன்னா இறைச்சி வாங்க வாரதுல தூள் ஜோசிக்குங்கன்னா அந்த தூள் packet எல்லாம் ரச்சி சரக்கு அப்ப அதுகளும் தான் அது எல்லாத்தையும் அது சம்பந்தமான எல்லாம் கொடுக்கணும். மசாலா ரொம்ப கருவேப்பிலை கருவேப்பிலை இருக்கு தானே ஒரு சின்ன பொடி ஒரு 20 ரூபாய் கொடுத்தாலும் காணும். அதான் ஆடு வருவாங்களே. சரி அவ்வளோதான். இனி இப்படியோ இதை மூடி விட்டா அந்த தூள் வாசம் போக மட்டும் ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு ரச்சியை போட்டு அதுக்கு பிறகு பிரட்டி எடுக்க. சரி அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒழிக்கிற சரி அவ்வளோதான். இப்போ முக்கியமான ஒரு ஆளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் ஆளை பிடிக்கலாம் என்பது கோழி இதில் வேலை செய்து என்னன்னு சொல்கிறார் நின்றுட்டு வேலை செய்துட்டுல படத்தை நித்திர வந்துட்டு குளிச்சு முழுகிட்டு தான் நான் வீடியோக்கு வர குளிச்சுட்டு இவன் தான் இப்போ எல்லாம் பார்த்துக்கிது இப்போ கடையில் எல்லாம் மெயின்டைன் பண்ணி செய்கிறேன். அங்கே அவையில் 3 பேரே நீ உனக்கு எவ்வளவு சம்பளம் சொல்லு எனக்கு சொல்லு ஒரு இடத்துல சொல்லாத. அப்படி இல்லையா இப்ப ஆரம்பத்துல எங்களுக்கு இன்னும் லாபம் பெற தொடங்கியில அது மட்டும் நான் நல்ல கதை கமலாயிட்டா காசு தருவாங்க. காசு தருவாங்க. காசு போட்டுடுவாங்க. ஆனா இப்ப நான் கேட்கல உண்டு. அப்ப உனக்கு கல்யாணம் நீ சொல்லு. உனக்கு எனக்கு நான் கல்யாணம் 3 பேர் இருக்கீங்க. 3 லஞ்ச 3 அங்க எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு நாடும் இது அப்படி எல்லாம் இல்ல. எனக்கு 3 பேர் இருக்கீங்க. இவர்தான் மெயினா இந்த கடையெல்லாம் பார்த்து வெறாக்கள் கோழி எல்லாம் ஒடிச்சு கிரிச்சு கோழின்ற தீவனங்கள் ஈஸியா இருக்கும். என்ன வீட்டோட தானே பம்பலா இருக்கும் நேரம் போகும். அதுக்கிட்ட வேலையை கொஞ்சம் கூட தான். நல்ல தூள் வாசம் அடிக்குதுண்டா. கரை இந்த வாசம் வந்து அப்படி தூக்குது. கஷ்டப்பட்டா தான் பலன் கிடைக்கும். கஷ்டப்பட தொடங்கிட்டேன். சந்தோஷம். பொறுப்பு வரணும் எல்லாரும். விளையாடி இருந்து வெளி உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எவ்வளவு பெரிய கொடுமையாட ஒரு உலகம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கள்டா இவர்தான் இந்த இதுக்கு ஃபார்முக்கு வந்து இப்போதைக்கு பொறுப்பாக நிற்கிறார். உரிச்சு கொடுக்குற வேலையெல்லாம் அதுதான் செய்யுது. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க தொடங்கிட்டு பாருங்க எவ்வளோ திக்காக இருக்காண்டு. பால் விட்டுருக்குறீங்க என்ன. நாங்கள் செய்கிற கறி வந்து பால் விட கொஞ்சம் பால் திருவி விடுவேன். எல்லா கறிக்கும் நான் பால் கணக்காத்தான் பாய்ப்பேன். இங்க கொஞ்சம் பேர் இருக்கணும் அவைக்கு தேங்காய் எடுத்து கட்டாது உப்பு காணாது. கடுமையான உரைப்பா இருக்கும் போல இருக்கா. உப்பு போட்டா இன்னும் கொஞ்சம் உரைப்பு கூடும். அப்படியோ இதுக்கெல்லாம் வந்து பொரிச்ச இறைச்சி இருக்குதானே. அப்படியோ தெரியுமா தெரியாது எனக்கு. சமையல் புதுசு தானே என்ன செய்யறது. இது போட்டு கண்ணீரம் விடணுமா? இல்ல ஒரு கொஞ்ச நேரம் அப்படியோ விட்டுட்டு அப்படியோ கொஞ்சம் கொதிக்க விட்டு நேரம் தகப்பி எடுத்துட்டு இப்படியே மூடிட்டு. இது வந்து வித்தியாசமான முறையா இருந்தது. கட்டாயம் நீங்களுமே வந்து செய்து பாருங்க. கல்லுப்பு கரைஞ்சிருக்காது. எங்கட கறியாண்டைக்கு சாப்பிட்டு பாருங்க இந்த ப்ரோ. அதான் மற்றது வந்து தேசி புளி விடையில பல புளி தான் பெறணும். அது அடுத்த இதான் கொதிக்கணும். அப்படியே மூடி விட்ட மாதிரி எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு நீங்கள் மூடி சமைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு காலத்தை நீங்கள் போவாது. சமைக்கிற சாப்பாடு வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இஞ்சாலில் இருக்கிற ஆக்கள்லாம் வந்து சாப்பாடுக்காண்டி வெயிட் பண்ணிடும். மற்ற இவ்வளோத்துல நீங்கள் காய்ச்சினா வந்து என்னென்ன காணுமென்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இன்னும் வேறு கறிகள் வந்து குறிப்பாக உள்ளுக்களை வந்து காய்ச்சிப்படுது. என்ன ஆட்டை இவன் வந்து வரையக்க வந்து கதைக்கல. இப்போ வந்து ஆள் கதைக்கிறார். எல்லாம் உள்ள அனுப்பு சாப்பாட்டுக்கு தயாரா. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா வச்ச கோழி கறியோட இதில் மரக்கறியெல்லாம் வச்சுக்கிறேன்டா தருவாங்க. ஸோ வேறு லெவலாக இருக்க கறி காரசாரமான தூள் வந்து அந்த மாதிரி இருக்குது. வச்சியும் வந்து என்னென்னு சொல்கிறது நார்மலான கடையில் பண்ணுறதுக்கு அந்த ப்ரோயிலர் வந்து பிய்கிற மாதிரி வரும். இது நல்ல இதாக இருக்குது. வச்சு வந்து நல்லா திக்காக இருக்கும். நல்லா இருக்கா.
அந்த முறையில் நீங்களும் வந்து ஒரு வச்சு பாருங்க. பொரிச்சா வந்து அப்படி பிஞ்செல்லாம் வராது, டேஸ்டாக இருக்கும். நல்லா இருக்காமா? சரி சரி, அப்படியே முடிஞ்சிட்டு வரோம்.